Hello friends, welcome to our channel Mr.Jabastin. நம்ம சேனலில் ரெகுலராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காம்படேட்டிவ் அனாலிசிஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட காம்படேட்டர் சோஷியல் மீடியா ஆட்ஸை என்ன மாதிரி ஆட்ஸாக ரன் பண்ணுறாங்க, அதை வச்சு நம்ம அவங்களோட ஆடியன்ஸ் எந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க, இது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து காம்படேட்டிவ் அனாலிசிஸ். கூகுள் ஆட்ஸ்க்குன்னு தனியாக செக்ஷன்ஸ் இருக்குது. பட் இது ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சோஷியல் மீடியா அட்ரஸ் பண்ண போகிறோம். அடுத்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ கேடிஎம் ஸ்பேர்ஸ் அவங்களுக்கே வந்து ஒரு காம்படிட்டிவ் அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பைக் ஆக்சரிஸ் ப்ராடக்ட்ஸுக்கு நான் ஆட் ரன் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே இவங்களோட காம்படேட்டர்ஸ் யார், இவங்க காம்படேட்டர்ஸ் ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க, எங்கே இருப்பாங்க, என்ன மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க, ஏன்னா எதுவுமே தெரியாமல் ஒரு திறந்த புத்தகமாக இருக்கும்போது அதில் அந்த புத்தகத்தில் எழுதுகிற முதல் வரியாக இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் ஒரு கோடு போட்டு அதுலேருந்து அப்படியே ரோட ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஆட்ஸ் லைப்ரரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து டொமைன் வந்து இந்தியாவே கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம இந்தியா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங், இந்தியாவில் தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். இதே நீங்கள் அதர் கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்தியான்னு கொடுத்துறேன். ஸோ ஆட் கேட்டகரியில் வந்து ஆல் ஆட்ஸ் கொடுங்க. இப்போது நம்மளோட ப்ராடக்ட் வைஸு நான் சர்ச் பண்ணுறேன். கேடிஎம் ஆக்சரிஸ்ன்னு போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆட்ஸ் வந்து இந்த கீவேர்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்குன்னு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யானா வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜானா மோட்டார் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆட் ரன் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன மாதிரி அவங்க வெப்சைட் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி பேஜ் வச்சுருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட் பேஜு. ஓகே, ஸோ நம்ம காம்படேட்டர் இவங்களும் ஒன் ஆஃப் த காம்படேட்டர் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். பேஜஸ் போய் பார்க்கலாம். பேஜஸில் வந்து 48 லைக்ஸாக இருக்குது. ஸோ நம்ம பெருசாக அவங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஸோ இது வந்து நமக்கு ரன் பண்ணுற ஆடு. ஸோ அதுவும் காட்டும். ஸோ இந்த கேடிஎம் ட்வின்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இதை போய் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா 58K லைக்ஸ் இருக்குன்னா ஓரளவுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு காம்படேட்டராக மதிச்சு ஆகணும். இவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்துமே கமெண்ட்டே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இவங்க என்ன மாதிரி ஆட் ரன் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இது எப்படின்னா இவங்களை மட்டும் இப்போ டார்கெட் பண்ணி என்ன மாதிரி ஆட் ரன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரண்ட்லி இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆட் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஜூலைலேருந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் 8th ஜூலை. கிட்டத்தட்ட எல்லா கேம்பெயினுமே ஒரே நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கரோசல் ஆடு. ஸோ இது ஏன் வந்து இப்போ நம்ம வந்து ஆட்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்போது ஒரு ஜூலைலேருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் ரன் பண்ணுறாங்கன்னா தே ஆர் கெட்டிங் சேல்ஸ். அதனால தான் வந்து ஸ்டெடியாக இன்கம் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் அவேர்னஸ் மாதிரி கூட ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அவங்க டார்கெட் பண்ணவே இல்லை, ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் போட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கரோசல் ஆடில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்களுக்கு நல்லா போகுது அப்படின்ற ஒரு அசம்ஷன் ஏற்படும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ராடக்ட் வைஸாக கூட செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 8th ஜூலைலேருந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மல்டிபிள் வெர்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், அது போக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ஆட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்பான்சர் ஆடு தான். ஸோ இதில் வந்து ஓகே, இப்போ பேஜ் மூலிமா வேறு எதாவது கண்டுபிடிக்க முடியுமா? இவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே இருக்குது. ஸோ இப்போ எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் வந்துட்டோம். இந்த ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட்டு. ஓகே, ஸோ இப்போ அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜில் நம்ம யூஆர்எல் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஊபர் சஜஸ் அப்படின்ற டூலில் போய்ட்டு ஸோ அந்த காம்படேட்டரோட யூஆர்எல் போட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து மட்டும் இவ்வளோ டிராஃபிக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஹெல்மெட் அப்படின்ற அந்த பர்டிகுலர் யூஆர்எலுக்கு வந்து 575 விசிட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜாக்கெட்ஸ் அப்படின்ற அந்த வியர் பண்ணுற ஜாக்கெட்ஸ் வந்து 70 விசிட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட கீவேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, இதே மாதிரி செம்ரஷ்னு சில டூல்ஸ் இருக்குது, பே டூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போது நம்ம எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருந்தோம். என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, ஜஸ்ட் நம்ம ஆட் ரன் பண்ணுவோம், எல்லாத்தையும் வரிசையாக டார்கெட் பண்ணி ரன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம காம்படேட்டர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா நம்ம காம்படேட்டர்கிட்ட இருந்து சேல்ஸை நம்ம திருட பார்க்கல, நம்ம காம்படேட்டரோட ஆடியன்ஸ் யாருன்ற ஒரு ஐடியாக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஷயமே காம்படேட்டர் ஃபைண்ட் பண்ணுறோம். ஏன்னா கூகுள் ஆட்ஸுன்றது தனி செக்ஷன், சோஷியல் மீடியா ஆட்ஸுன்றது பார்த்திங்கன்னா ஒரு இம்பல்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். கிட்டத்தட்ட யார் வாங்கணும்னு நினைக்காதவங்க கூட வாங்க வைக்கணுன்றது தான் இதோட ஸ்ட்ராட்டஜியே. ஸோ இப்போ நம்ம சமகாலத்தில் நம்மளோட காம்படேட்டர் யார், அந்த காம்படிட்டர்ஸ் நிறைய இருந்தாலும் அதில் யார் ப்ராப்ளம்ட்டாக நம்ம கூட மேட்ச் ஆகிறாங்க. ஏன்னா இப்போ அதில் கேடிஎம் ஆக்சரிஸ்ன்னு போட்டோன்னா நிறைய பேர் வருவாங்க. அதில் நம்மளை மாதிரியே
யூனிக்காக செல் பண்ணுறவங்க யார், அவங்க வந்து எந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் செல் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரைஸிங் வச்சுருக்காங்க, அவங்களோட பேஜுக்கு எவ்வளோ லைக்ஸ் இருக்குது, கரண்ட்லி எவ்வளோ ஆட் ரன் பண்ணுறாங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் வச்சு நம்ம ஆட் ரன் பண்ணால் மட்டும்தான் ஒரு 2 லெவல் ஆஃப் ஸ்டேஜை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ரேண்டமாக ரன் பண்ணாமல் ஒரு ஒரு டெடிக்கேட்டடாக ரன் பண்ணும்போது ஈஸியான ரிசல்ட் பிகினிங் ஸ்டேஜில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நான் வந்து திரும்ப சொல்கிறது வந்து எப்போவுமே உங்களுக்கு காம்படேட்டிவ் அனலைஸ் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாக்கு தனியாக காம்படேட்டிவ் அனலைஸ் இருக்குது, கூகுள் ஆட்ஸ்க்கு தனியாக காம்படேட்டிவ் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக எதாவது கற்றுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காம்படேட்டிவ் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, இந்த டூல்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ணிருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் இருக்குது. நீங்கள் வேணும்னா நம்ம ட்ரையல் வெர்ஷன் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.